ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மளை நடத்தினார், இனியும் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் அதிசயமான காரியங்களை கர்த்தர் நம்ம ஒரு வாழ்க்கையிலே செய்கிற தேவன். அவரை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நம் தேவன் நல்லவர், 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 நல்லவர். பெரிய தேவனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லைப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பெரியவர், உயர்ந்தவர் என்று சொல்லி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய தேவன். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனாக, நித்தமும் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்மளை நடத்துவாராக. இந்த நாள் முழுவதும் கண்மணியை போல தெய்வ மகிமையின் பிரசன்னத்தை உணரத்தக்கதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தூயாவியானவரே, எங்கள் மத்தியில் வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா. எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரை தேற்றரவாளனாகி எங்கள் ஆவியானவரே, பலப்படுத்துகிற ஆவியானவரே, தைரியப்படுத்துகிற ஆவியானவரே, வேதத்தின் வெளிச்சங்களை காணும்படியாக என் கண்களை திறந்துடலும் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மத்தியில் பேசுங்கப்பா, நீங்கள் எங்கள் மத்தியில் பேசுங்கப்பா, நீங்கள் எங்கள் மத்தியில் பேசுங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவர், இப்போ வர வேண்டும் வல்லவரே, சொல்லுமா. தூய ஆவி, அன்பினா துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, அப்பாய் வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் மத்தியில் வாங்க, எங்களோட இடைப்படுங்க, நீர் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அமர்வோம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. இந்த தெரிந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் எங்கேயோ இருந்த நம்மளை கர்த்தர் நம்மளை தேடி வந்தார், நம்மை கழுவினார், நம்மளை சுத்தப்படுத்தினார். அவருக்காக வாழும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி
நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலா நன்றி உமக்கு ஐயா, நன்றி உமக்கு எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி தயவாய் நினைவு கொண்டீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி, கலங்காதே என்று கரம் பற்றி, நன்றி உமக்கு ஐயா, உமக்கு எங்கள் அப்பா பிதாவே, அருமை ஆவி, எங்கள் அப்பா தேவா, அருமை இயேசுவே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக கழுவி, கல்வாரி ரத்தம் எனக்காக கழுவி, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு அப்பா பிதாவே, ஆவி இயேசுப்பா, எங்கள் அப்பா அன்பான தேவா, அருமை ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இரும் என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத மகிமைக்கு பாத்திரரே. எங்கள் மறவாத மாறாத மகிமைக்கு நன்றி உமக்கு ஐயா, எங்கள் அப்பா பிதாவே, அருமை ஆவி, எங்கள் அப்பா அருமை ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும், வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத மகிமைக்கு எங்கள் மறவாத மாறாத மகிமைக்கு பாத்திரரே.
உமக்கு ஐயா உமக்கு எங்கள் பிதாவே அருமை இரட்சகரே ஆவி எங்கள் அப்பா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய பலவீனங்களை நீக்குகிற தேவன், போராட்டங்களை கஷ்டங்களை மாற்றுகிற தேவனாக நம் தேவன் இருக்கிறார். ஆகவே தெரிந்த பாடல் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்திடாதே என்ற தெரிந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் சொல்லுமா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும், உன்னை உண்டாக்கினவர் முன்னே நடந்து செல்கிறார். நம்மை உண்டாக்கினவர் முன்னே நடந்து செல்கிறார். நீங்க நம்மை எந்த தீங்கு நம்மை அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் தெரிந்தவர் பேர் சொல்லி அழைத்த தேவன், நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மை மகிமைப்படுத்திடுவார், நம்மை மகிமைப்படுத்திடுவார். நம்மை உண்டாக்கினவர், நம்மை சீர்திருத்தவர் நம் முன்னே சொல்லுவார். நம்மை உண்டாக்கினவர் முன்னே, தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு நம்மை பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சொல்லுமா பலவீன ஆண்டவரே சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, எந்த சாத்தான் உன்னை, எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை, எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. நம்மை உண்டாக்கினவர், நம்மை சீர்திருத்தவர் நம் முன்னே. விசுவாசத்தோடு சொல்லுமா, நம்மை சீர்திருத்தவர் நம் முன்னே. தீங்கு நம்மை அப்பா ஒன்றும் செய்யாதே, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் ஆண்டுகள் சொல்லுவா ஆண்டுகள் அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ. நம்மை உண்டாக்கினவர் நம் முன்னே சொல்லுவா, நம்மை உண்டாக்கினவர், நம்மை சீர்திருத்தவர் முன்னே. தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு நம்மை
பலவீனாவதில்லை. சுகவீனா விசுவாசத்தோடு சொல்லுவோமா, பலவீனர் எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும். சுகவீனா சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. எந்த சாத்தான் உன்னை, விசுவாசத்தோடு சொல்லுவா, சாத்தான் உன்னை, ஓ எந்த சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. எந்த சாபம் உன்னை ரதரக்கவோ நம்மை உண்டாக்கிடவர் எங்களுக்கு முன்பாய் சொல்லுகிற ஆவியானவரே, நீ சிருஷ்டித்தவர் நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர் நம் முன்னே. விசுவாசத்தோடு சொல்லோ, நம்மை உண்டாக்கினவர். ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. பலவீனங்கள் இனி தொடர்வதில்லப்பா, ஆண்டுகள் இனி முடிவதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஆவியானவரே, ஆவியானவர் விட்டு கொடுத்தவர்களாய் கொஞ்ச நேரம் யாரையும் பார்க்காம ஆவியில நிரம்பி ஆண்டவருக்கு விடுதலையோடு ஆவியானவரே, பலப்படுத்துகிற ஆவியானவரே, எங்களை தேற்றுகிற ஆவியானவரே, தைரியப்படுத்துகிற ஆவியானவரே, உற்சாகப்படுத்துகிற ஆவியானவரே, எங்களை நடத்துகிற ஆவியானவரே, எங்களோட பேசுகிற ஆவியானவரே, எங்களை நித்தமும் வறட்சியான காலங்களில் கைவிடாமல் நிற்கிற எங்கள் ஆவியானவரே, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா. நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. ஆவியானவரே, நீ பெரிய தேவனப்பா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ரெண்டு பேரை ஆவியானவர் இணைக்கிறார். நேற்று பார்த்ததா ஹைலைட்டா இருந்ததா, ஜெபிக்கிறவர்களோடு ஆவியானவர் இணைக்கிறார் இணைக்கிறார் இணைக்கிறார். கொர்நேலியையும் பேதுருவையும் இணைக்கிறார். எதற்காக என்றால், எதையோ ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்யும்படியாய். அதுவரைக்கும் புறஜாதிகள் கிட்ட சுவிசேஷம் போல, ஆனா இணைத்த பிறகு போனது, அங்க செயல்பட்டது, மக்கள் ஏற்றுக்கொள்ளல, ஆனா ஆவியானவர் செயல்பட்டார். நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் நம்ம குடும்பத்தில் செயல்படணும். நம்ம ஜெபங்கள் சபையில குடும்பத்தில் செயல்படணும். ஏதோ ஆவியானவர் நம்மளை நிரப்பினார், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்றதுக்காக அல்ல, அதல்ல ஆவியானவர் நம்மளை வந்தது, நம்மளை நிரப்பினது மற்றவர்களுக்கு பிரோஜனமாக இருப்பதற்காக தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றேன், நான் போறது ரொம்ப நல்லது, நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறேன். நீங்கள் பலனடைந்து பூமியில் எங்கும் சாட்சிகளாக இருப்பீங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிற 2-3 காரியத்தை சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட 2 கரங்களை உயர்த்தி, அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆவியானவரை அவருடைய விருப்பத்திற்காக, அவருடைய வழிநடத்தலுக்காக, வசனம் சொல்லுது, ஆவியானவர் கட்டளையிட்டார்.
அவருடைய சொன்னதை நாங்கள் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி செய்யணும் ஆண்டவரே. எல்லாரும் 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 நானும் என் குடும்பமும் ஆவியானவர் சொல்கிறத அப்படியே செய்யணும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது, வாஞ்ச இருக்குது? அதை மட்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட யாரையும் பார்க்க வேண்டாங்க, யாரையும் பார்க்க வேண்டாம். நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவியானவரை நாங்கள் தான்ப்பா அதை உம்முடைய கட்டளையை அப்படியே நிறைவேற்றணும் ஆண்டவரே. நீ சொல்கிற அந்த கட்டளையை அப்படியே நிறைவேற்றணும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து யாரும் அங்கே இங்கேயும் வேடிக்கை பார்க்கணும். என் குடும்பத்தில் நீர் சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே செய்யணும் ஆண்டவரே, அப்படியே செய்யணும் ஆண்டவரே, அப்படியே செய்யணும் ஆண்டவரே. ஆவியானவர் சொல்கிறத அப்படியே நான் செய்யணும் ஆண்டவரே. விருப்பத்தோடு கேளுங்க, விருப்பத்தோடு கேளுங்க, வாஞ்சியோடு கேளுங்க, தியாகத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, நான் செய்யணும் ஆண்டவரே, நான் செய்யணும் ஆண்டவரே, நான் செய்யணும் ஆண்டவரே. நீர் சொல்கிற காரியத்தை அப்படியே நடத்தணும்ப்பா, அப்படியே நடத்தணும் ஆண்டவரே. என் விருப்பம் இல்லைப்பா, ஆவியானவர் விட்டு கொடுக்குற அந்த அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆராதனையில் நான் விட்டு கொடுக்கணும் ஆண்டவரே. தனிப்பட்ட என் ஜெபத்தில் ஆவியானவரை விட்டு கொடுக்கணும் ஆண்டவரே. எனக்கு அப்படி உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் நழி நடத்துறதை நான் விட்டு கொடுக்கணும் ஆண்டவரே. வணையணும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு அப்படி நடத்துங்கப்பா, நீர் எங்களுக்கு எப்படி நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை அப்படி நடத்துங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். நம்ம குடும்பம் ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக மாறணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பம் கர்த்தருடைய சாட்சியை, கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படின்ற அந்த சாட்சியை எங்கள் குடும்பம் காட்டணும் ஆண்டவரே. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, உம்மை நாங்கள் வெளிக்காட்டணும் ஆண்டவரே. உம்முடைய சாயலை நாங்கள் வெளிக்காட்டணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் சொல்லி, இது ரொம்ப முக்கியங்க, குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். ஆண்டவரை காட்டணும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஆண்டவரை நம்ம காட்டணும். பிள்ளைங்க கோபப்படும் போது, குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது ஆண்டவரை காட்டணும், ஆண்டவரை காட்டணும். அந்த பாசத்தை காட்டணும். முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. ஆண்டவரை காட்டணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து நாங்கள் ஆண்டவரே உம்மை காட்டணும் ஆண்டவரே. என் குடும்பம் உம்மை காட்டணும் ஆண்டவரே. உம்மை பிரதிபலிக்கிற ஒரு குடும்பமாய், ஒரு சாட்சி உள்ள குடும்பமா எங்கள் குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி ஜெபிக்கணும். எல்லாரும் உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும். எல்லாரும் ஜெபிங்கய்யா. ஒரு 10 நிமிஷம் தான் ஜெபித்து நம்ம பிரசங்கத்துக்குள்ளார போக போகிறோம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆண்டவரே நான் மாறணும்னு சொல்லுங்க. நான் மாறணும் ஆண்டவரே, உம்மை போல மாறணும் ஆண்டவரே, உம்மை போல மாறணும் ஆண்டவரே. உம்மை வெளிக்காட்டுகிற ஒரு சாட்சியின் பாத்திரமாய், உம்மை பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமாய், உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் என் குடும்பத்துக்குள்ளார நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. நானும் என் குடும்பமும் உம்மை மகிமைப்படுத்துகிற குடும்பமாய், உம்மை காட்டுகிற குடும்பமாய், உம்மை வெளிக்காட்டுகிற ஒரு குடும்பமாய் எங்கள் குடும்பம் மாறட்டும்னு சொல்லி கேளுங்க. உம்மை மகிமைப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லணும். நம்மளை பார்க்குற நம்ம பேச்சு, நம்ம நடக்க, நம்ம செயல்பாட்டை பார்த்து சொல்லணும், இவங்க மெய்யாகவே கர்த்தருடைய பிள்ளைங்க, இயேசுவை போல வாழ்கிறாங்கன்னு சொல்லணும், இயேசுவை போல ஜீவிக்கிறாங்கன்னு சொல்லணும். அப்படி ஒரு சாட்சியை கர்த்தர் நமக்கு தருவாராக, கர்த்தர் நமக்கு தருவாராக, கர்த்தர் நம்மளுக்கு தருவாராக, கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தாங்க ஆண்டவரே, நீங்கள் தாங்க ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் வாழ உம்மை பிரதிபலிக்கிற ஒரு ஜனமாய், உம்மை வெளிக்காட்டுகிற ஒரு ஜனமாய், உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜனமாய், உம்மை ஆண்டவரே பிரதிபலிக்கிற ஒரு பிம்பமாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பிள்ளைகளுக்காக, ரெண்டாவது நாம் செய்கிற வேலைகளுக்காக, இது ரெண்டுத்தையும் சொல்லி நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகள் கர்த்தரால் நிறைந்திருக்கட்டும், ஞானத்தில் நிறைந்திருக்கட்டும்,
கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றும். ரெண்டாவது, நாங்கள் செய்கிற வேலைகளை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த 2 காரியத்தையும் வாய்களை திறந்து ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். வாயார சொல்லுங்கள். என் பிள்ளைங்களை நம்ம என்னென்னமோ சொல்லியிருக்கிறோம்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லி கேளுங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளை கீழ்ப்படியது மாட்டேங்குது பாச, என் பிள்ளை அடங்க மாட்டேங்குது பாச, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரை சொல்லி கேளுங்க. ஆண்டவரே பிள்ளைகள் கத்தரால் ஒரு சுதந்திரம்னு சொல்லியிருக்குல்ல, பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்குல்ல. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, பிள்ளைகளுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க, கிருபைகளை தாங்க. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தரை அறிகிற அறிவில் வளரட்டோன்னு சொல்லுங்க. கர்த்தருக்காக ஜீவிக்கட்டோன்னு சொல்லுங்க. பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைகளை வழி நடத்துங்க. பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேளுங்க. இன்னையிலேருந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க பிள்ளைங்க. நிறைய பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க. நம்ம சர்ச்சில் 10th 12thலாம் எழுதுகிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. பயத்தை ஆவியில் எடுத்து போடுங்க சொல்லி கேளுங்க. எல்லோரும் கேளுங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிறதும் நம்ம பிள்ளைங்க மாதிரி தான், நம்ம பிள்ளைங்க தான். ஆண்டவர்கிட்ட சொல்லி கேளுங்க. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்கப்பா, எல்லா பயங்களை எடுத்து போடுங்கப்பா சொல்லி கேளுங்களேன். எல்லாரும் கேளுங்க. பயங்களை எடுத்து போடுங்கப்பா, தைரியப்படுத்துங்க சொல்லி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தைரியப்படுத்துங்க, பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. நல்லா படிக்க உதவி செய்யுங்க. கிருபை தாரும். பயப்படாமல் எழுத உதவி செய்யுங்க. தேவன் ஞானத்தினால் நிறைந்திருக்கட்டும் பிள்ளைகள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தா ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, உம்மிடத்தில் கேட்கணும்னு சொல்லியிருக்கல்லவா. என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. கேளுங்க. நிறைய பிள்ளைங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, படிக்க தெரியல, ஞானம் இல்லாமல் இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி கேளுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்கப்பா, அப்படி உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஞானத்தை தாங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. ஆண்டவரே நாங்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். சின்ன வேலையாக கூட இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாங்கள் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வேலையை நாங்கள் நல்லா செய்யணும் ஆண்டவரே, ஸ்திரம்பட செய்யணும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லி கேளுங்க. உங்கள் வேலைக்காக ஜெபிங்க. ஆண்டவரே நான் செய்கிற அந்த சின்ன வேலையை ஆசீர்வதித்து தாங்க, அந்த சின்ன வேலையை ஆசீர்வதித்து தாங்க சொல்லி கேளுங்க. நீர் கொடுத்த அந்த வேலையில் நாங்கள் உண்மையாக இருக்கணும், செயல்படணும் ஆண்டவரே. அந்த வேலையை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. கடன் அடைக்கணும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நடத்தணும் ஆண்டவரே. பூமியில் உயர்ந்த இடங்களில் எங்களை ஏறி இருக்க பண்ணுங்க ஆண்டவரே. அந்த வேலையை நிமித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே சொல்லி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரே எங்களுக்கு அப்படி செய்யுங்கப்பா, எங்களுக்கு அப்படி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் ஞானத்தினால எங்கள் நடத்த ஆண்டவரே அந்த வேலைகளை சரியாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. தடைகளை நீக்கி போடுங்கப்பா, தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. Praise the Lord. கடைசியாய் நம்மளுடைய பர்சனல் ஜெபம், நமக்காக சில காரியங்களை நம்ம வைத்திருப்போம். அந்த காரியங்களுக்காக இந்த ஜெப நாட்களில் வந்திருப்போம். அந்த காரியங்களுக்காக சொல்லுங்கணும். இன்னொரு காரியம், ஒரு சிலர் சபையில் வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள். இந்த இப்போ ஒரு சீசன் போல் வயிற்றோட்டம், வாமிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிறவளை சுகப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தது நம்ம ஜெபம், எனக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவரே எனக்கு இந்த தேவையோடு வந்திருக்கேன்ப்பா, என் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து உங்கள் ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க போகிறீங்க. எல்லாரும் உங்கள் தேவை. ஆண்டவரே என் குடும்பத்தில் சமாதானம் வேணும்,
நிம்மதி வேணும், கடன் பிரச்சனையை அடைக்கணும். சொல்லுங்கள், என்ன பிரச்சனையும் சொல்லுங்கள். என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, திருமண தடைகள் மாறட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாதது தாங்க. இதெல்லாம் சொல்லுங்கள். என்ன பிரச்சனையோ, எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறோமோ அந்த பிரச்சனைகளை சொல்லி ஜோமுங்க. பிரச்சனைகளை சொல்லி, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளெல்லாம் மாற்றி போடுங்க அப்படி சொல்லி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கணும். வியாதியோடு சபையில் இருக்கிறாங்க, அவர்களுக்காக ஜோமுங்க. ஆண்டவரே வியாதிகளை மாற்றி போடுங்கப்பா, வியாதிகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே, வியாதிகளை மாற்றி போடுங்கப்பா. இன்றைக்கி பலவீனத்தோடு நிறைய பேர் இருக்காங்கப்பா, பலவீனத்தோடு இருக்கிறாங்க. சுகமாக்கும், 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 சுகமாக்கும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். தழும்புகளினால் சுகம் உண்டுன்னு சொன்னீங்களே, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன்னு சொன்னீங்களே. சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். எல்லா ஆண்டவரே காரியங்களிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளும். சபையை நீர் பாதுகாத்து கொள்ளும், விசுவாசிகளை பாதுகாத்து கொள்ளும். கர்த்தருடைய கரம் நடத்தட்டும். பாதுகாக்கிற தகப்பனே, நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய், தயவாய் நடத்தும்படியாய் உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபங்களை கேட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, இங்கே ஜெபங்களை கேட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர உதவி செய்யும். தடைகளை நீக்கி போடும். பரிசுத்தாவியினரை ஜனங்களை கொண்டு வாரோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வார்த்தைகளை கேட்டு உற்சாகமாய் நாங்கள் ஓட உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, பேசுவாராக. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற வசனத்திற்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். யூதாவின் புஸ்தகம் 20-21 வசனங்களை வாசிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட இடைப்பட்டு வருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக அந்த பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு ஏற்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் இந்த நாட்களில் அளவில்லாமல் நம் மத்தியில் ஊற்றப்படுவாராக. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், நம்முடைய சபையில் ஹல்லேலூயா அவருடைய ஆவியினால் நிறைந்திருக்கிற அனுபவங்களை, ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவங்களை, ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனத்திற்கு அவசியமானதை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி, தம்முடைய ஊழியர்களின் மூலமாய் உணர்த்தி, அவர்கள் இருதயத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றிருந்த காரியத்தையும் மாற்றி வேறொரு காரியத்தை கற்றுக் கொடுக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவர் உணர்த்தி சில காரியங்களை சேஞ்ச் பண்ணி ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அந்த நேரத்தில் சூழ்நிலையில் சபையின் காரியங்களை எல்லாம் அவர் நன்கு அறிந்தவராய் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு
ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்லத்தக்க விதமான ஒரு காரியத்தை ஆவியானவரே செய்தார், ஆவியானவரே பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அந்த பக்க வழியாய் நுழைந்திருக்கிற அந்த கூட்டங்களை நாம் தியானித்தோம். ஆமாம், பக்க வழியாய் கிரியை செய்கிறவன் எதற்காக பக்க வழியாக வருகிறான்? உள்ளே தேவ கிருபையை எடுத்து விடும்படியாக, தேவ கிருபையை மாற்றி விடும்படியாக, தேவன் தம்முடைய ஜனத்தை சூழ்ந்து பாதுகாத்து வைத்திருக்கிற அந்த கிருபையை மாற்றும்படியாக அவன் பக்க வழியாய் செயல்படுகிறதை நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. வேற என்ன தியானித்தோம்? அவ்வளோதான் தியானித்தோமா? சொல்லுங்க, ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இன்னைக்கு விடுறதா இல்லை. ஹல்லேலூயா. சரி, வழி நடத்துதல். அன்னைக்கு ஆமாம், அந்த பழைய பாம்பாகி அந்த சாத்தானையும் வலுசர்பத்தையும் அந்தி கிறிஸ்துவையும் அந்த கள்ள தீர்க்கதரிசியும் 3 பேரும் செயல்படுகிற அந்த விதத்தையும் தியானித்தோம். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஒரு காரியத்தை மாற்றி இன்னொரு காரியத்தை பேச விரும்புகிறார் என்றால், அந்த கள்ள தீர்க்கதரிசியின் காரியம் நுழைந்து விடாதபடிக்கு சபையை பாதுகாக்க ஆண்டவர் விரும்பினார். ஹல்லேலூயா. கள்ள போதனைகள் சபைக்குள்ளாக நுழைந்து விடக்கூடாது என்பதில் ஆண்டவர் அக்கறை உடையவராயிருந்தார். ஹல்லேலூயா. கள்ள போதனைகளில் ஜனங்கள் சிக்கி கொள்ளக்கூடாது என்பதில் ஆண்டவர் நோக்கமுடையவராயிருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் இடைப்பட்டு கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக மாற்றி, கிருபையை வேறொரு காரியத்தின் கிருபை இருக்கும்போது நாம் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று யோசிக்கிற கூட்டத்தை ஆண்டவர் அடையாளம் காட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாயிண்டாக இந்த அதிகாரத்தில் அடையாளம் காட்டி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க கூட இருக்கிறாங்க என்பதை காட்டி கொடுக்கிறார். உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து அப்படின்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவங்கள அடையாளம் காட்டி கொடுத்து எப்படி ஆகிலும் தேவ ஜனங்கள் சபை அதிலிருந்து தப்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது. கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாமும் அப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கி விடாதபடிக்கு ஆண்டவர் கிருபையாய் நம்மை காப்பாராக, கிருபையாய் நமக்கு இரக்கம் செய்வாராக. அப்போது ஒரு சபையில் அங்கம் வகிக்கிற நாம் நமக்கு ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை நமக்கு யாராகிலும் தீர்க்க தரிசனம் என்றோ வேறு ஒரு சுவிசேஷத்தையோ வேறு ஒரு இயேசுவையோ நீங்கள் கேட்டிருக்காத வேறொரு காரியத்தையோ, இதே பவுல் அப்போஸ்தலன் அப்படி எழுதுகிறார் ஒரு சபைக்கு எழுதும்போது, தேவதூதனாகிலும் அல்லது நானே உங்களுக்கு சொன்னாலும் அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேறு ஒரு சுவிசேஷம் இல்லையே, வேறொரு கிறிஸ்து இல்லையே. ஹல்லேலூயா. அதில் ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆமாம், இப்படி ஒரு தீமை நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா இதற்கு ஏற்ற காரியங்கள் நடப்பதாக எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆவியானவர் கண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஏன் அறிவுக்கு யார் வீட்டிலையும் போய் அப்படி இருந்து யாரும் உட்கார்ந்து கதை பேசுகிறதா எனக்கு தெரியலை. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆவியானவருடைய கண்களுக்கு அப்படிப்பட்ட சிலரை வஞ்சிக்கும்படியாக சிலருடைய வீடுகளிலோ சிலருடைய காரியங்களிலோ உங்களோடு கூட பேசி அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் அகப்பட்டிருப்பீர்களேயானால் அதிலிருந்து விடுதலையாக ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு கள்ள தீர்க்கதரிசி மிகப்பெரிய கிருபையை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட, யாருக்கு பொழிந்தருளப்பட்டார் என்பதை கொஞ்சம் தியானித்தோம். அந்த பிரதானமான அந்த பணியை, அந்த ராஜரீக பிரமாணத்தை நம்ம உலகமெங்கும் போய்
எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை தியானித்தோம். அதை யாருடைய கரத்தில் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், சாதாரணமான மீன் பிடிக்கிற, சந்தேகப்படுகிற, ஆண்டவரை நம்ப மறுக்கிற சீஷர்களுடைய கரத்தில் அந்த பணியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வேலையை கொடுத்து அவர்களை காத்திருக்க பண்ணி அவர்களை தம்முடைய ஆவியினால் நிறைத்து அவர்களை கொண்டே சபையை கட்டி எழுப்பி வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் சபை அநேகம் பலவீனர்களாய், அநேகம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் தோன்றப்படுகிற, மக்களுக்கு காட்சி அளிக்கிற ஊழியர்களால் கட்டப்பட்டு வருகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவர் உணர்த்துவித்தது போல உங்களையும் உணர்த்தி ஆண்டவர் நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம அந்த உணர்த்துகிற காரியங்களுக்கு நம்மை விட்டு கொடுக்க ஆண்டவர் கிருபை தரட்டும். நேற்றைய தினத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுகிற ஒரு சூழ்நிலை உண்டானது. என்ன சூழ்நிலை? கிட்டத்தட்ட பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பிறகு 15 ஆண்டுகள் காத்திருக்கிறார். எப்படியாகிலும் ஜனங்கள், இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அது எழுதலை, இங்கே சிரியா இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே யூதேயா இருக்குது, கீழே இங்கே யூதேயா இருக்குது, இங்கே எருசலேம் இருக்குது, எருசலேமை சுற்றி இருக்கிற பட்டணங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற அவங்க எப்படியாகிலும் கொஞ்சம் தூரத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே தான் இருக்கிறாங்க. யூதேயா இந்த இடத்துல தான் இருக்குது. எருசலேம் சபை இந்த பகுதிகளில் தான் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவங்க எப்படியாகிலும் வெளியே சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள் என்று காத்து 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 15 ஆண்டுகள், முதல் அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் 15 ஆண்டுகள் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்த்து 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 இருக்கிறார். ஆனால் ஒருவர் கூட தாண்டி வர விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. உபத்திரவம் வந்த போதிலும் அவர்கள் சிதறி எங்கே வரைக்கும் போனாங்கன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றும் பெரிய அளவுலெல்லாம் சிதறி போனது போல தெரியல. சிதறி அப்படி அந்தியோகியா வரைக்கும் அப்படி வந்திருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்படி இருந்த அவருடைய ஜனத்தை பார்க்கிறார். அவர்கள் மேல் வைத்திருந்த அந்த அபிஷேகத்தை பார்க்கிறார். அந்த ராஜரீக பிரமாணம் கொடுக்கப்பட்டதும் எதற்காக என்பதையும் மறந்து போனார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வேலையை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்கிற அவசரத்தில், ஹல்லேலூயா, நிறைவேற்றி முடிக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரையாய் பார்த்து கொண்டிருக்கும் போது 2 ஜெபிக்கிற உள்ளங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. புறஜாதியான ஒருவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான், அவனையும் ஆண்டவர் பிடிக்கிறார். யூதனாகிய ஒருவர், அப்போஸ்தலராகிய இருக்கிற பேதுரு ஜெபித்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் அவரையும் பிடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களை பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறு எந்த வல்லமையாலும் இணைத்து விடவே முடியாது. கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் பேதுரு கொர்நேலியுவின் வீட்டு வாசற்படியை கூட மிதித்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியுவை சந்தித்திராவிட்டால், அப்படி பாவத்திலும் புறஜாதியான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்த மனிதனால் எப்பொழுதும் ஜெபித்து தான தர்மங்களை செய்து தன் குடும்பத்தையே ஆண்டவருக்கு கீழ்ப்படிய பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஏக்கமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றி இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எதுவும் தற்செயலாக நடந்ததல்ல, எதுவும் அவர்கள் முயற்சியினால் நடந்ததல்ல. எல்லாவற்றையும் ஆவியானவரே திட்டம் பண்ணினார், ஆவியானவரே வழி நடத்தினார். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் இன்றைக்கும் அவர் நம்மத்தில் கிரியை செய்ய விரும்புகிறார். தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கைகளில் அவர் நிச்சயமாய் இன்றைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. உணர்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களில் ஒருத்தரை கூட நாங்கள் பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்க முடியாது. ஹல்லேலூயா.
ஆவியானவர் கிரியை செய்யலைன்னா உங்களை ஒருத்தரை கூட இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் கிரியை செய்தார். அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவை அங்கே அழைத்து சென்றார், அவருக்கு கட்டளை கொடுத்து அழைத்து செல்கிறார். இப்போ வந்திருப்பா எப்படி ஆகலன்னு சொல்லி கொண்டு போய் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். எனக்கு அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் நம்ம நாட்களில் நடக்கணும். ஹல்லேலூயா. போய் நின்று அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். பாவ மன்னிப்பை குறித்து மேலே தான் ஒரு வசனம், விசுவாசித்து பாவ மன்னிப்பை குறித்து ஒரு வசனம் தான் பேசப்பட்டிருக்கிறது. பேசப்பட்ட மாத்திரத்தில் ஆவியானவர் கிரியை செய்தார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் கிரியை செய்ததினால அந்த நிமிஷத்தில் ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் தேவை? ஒரு மனுஷன் ஆண்டவர் தொடுறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைன்னு நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் ரட்சிக்கவே பட முடியாதவங்க யாராவது இருக்காங்களா? நல்ல கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ரட்சிக்கப்படாத ஆட்கள். ஆமாம், அவங்கள ரட்சிக்கவே முடியாது அப்படின்னு யாராவது நினச்சிருக்கீங்களா? இது இனிமேல் இல்லை, சும்மா கூட யோசிக்க மாட்டீங்களோ நீங்கள்? ஹல்லேலூயா. சில நேரம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நான்லாம் நினச்சிருக்கேன், ஆனால் நீங்கள் அவ்வளோ நினைக்காம எவ்வளோ ஆண்டவருக்குள்ளே இருக்கீங்க பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு சில நடவடிக்கைகள்லாம் பார்த்தா இது இனிமேல் திருந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான்லாம் நினச்சிருக்கேன். நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க என்ன? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்களையும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்ற அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தில் ஏராளமாய் அப்படிப்பட்ட ஒரு சிலர் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம், ஏதோ கொர்நேலியு அழைத்ததற்காக வந்து நின்ற கூட்டங்கள் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனாலும் ரட்சிப்பை ஆண்டவர் அந்த சனத்தில், அந்த கொஞ்ச நேரத்தில், அந்த வார்த்தை முடிகிறக்குள்ள ஹல்லேலூயா இருதயத்தில் அவங்க விசுவாசித்து, இயேசுவே உங்களை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு இருதயம் பக்குவப்படும் போதே ரட்சித்து அபிஷேகித்தும் விட்டார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு நீங்கள் போகிற இடங்களில் அப்படிப்பட்ட மாற்றங்களை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கண்கள் பார்க்கணும், நம்ம கண்கள் பார்க்கணும், நம்ம கண்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம பிரவேசிக்கிற வீடுகளுக்குள்ளாக, நம்ம கடந்து செல்லுகிற பகுதிகளில், நம்முடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு இயேசு என்று நீங்கள் சொல்லும் போதே அந்த வார்த்தை அவர்களின் இருதயத்தில் கிரியை செய்து, அந்த வார்த்தை அவர்களை தொட்டு ரட்சித்து விடுதலையாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. இன்றைக்கும் அப்படிப்பட்ட கிரியைகளை நம்முடைய கண்கள் காணாமல் இருக்கக்கூடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்சையோட கேளுங்க, தாகத்தோட கேளுங்க. ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஸ்டெப் வச்சு இயேசுன்னு சொல்லுங்க அவங்ககிட்ட. ஹல்லேலூயா. இயேசு உன்னை ரட்சிப்பார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்கு அற்புதம் செய்வார், அவரை நம்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிற அந்த நேரத்திலேயே அவர் விடுதலையை தர அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஜபத்தோடு போக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை மறந்துட்டேன், நான் முடிஞ்ச உடனே வேகமாக ஓடி போய் அதை எடுத்து வச்சிட்றேன். ஹல்லேலூயா. நேற்றே பாஸ்டர்ட்டி சொல்லியிருந்தாங்க, பின்னாடி அந்த நோட்டீஸும் அந்த பைபிளும் வைக்க சொல்லியிருந்தாங்க, மறந்துட்டேன். கண்டிப்பாக வச்சிட்றேன். இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. ஆமாம், நேற்று யாரெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க கை வைத்துங்க பார்ப்போம். ஆமாம், நான் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல, கை கீழே போட்டுக்குவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிருங்க, எடுத்து வச்சிடுறோம். ஒருத்தருக்கு ஆகிலும், 2 பேருக்கு ஆகிலும், 5 பேருக்கு ஆகிலும், 10 பேருக்கு ஆகிலும் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. நீங்கள் கொடுப்பதினால் அல்ல, நாம் கொடுப்பதினால் அந்த மனிதன் ரட்சிக்கப்படவில்லை, ஆண்டவர் கிரியை செய்ததினால். ரட்சிக்க அவரை தவிர வேற ஒருத்தராலையும் முடியாது. பாருங்களேன், அவரை தவிர வேற எந்த இன்டர்நேஷனல் ப்ரீச்சர் வந்தாலும் ரட்சிப்பை கட்டளையிட யாராலும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ரட்சிப்பை கட்டளையிட அவரால் மாத்திரம்தான் முடியும். அது ஆண்டவர் கிரியை செஞ்சால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. அங்கே நடந்த அதே விதமான மாற்றங்களை ஆண்டவர் நம்மை கொண்டும் ஆண்டவர் செய்வார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அறிவிக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? இயேசு நல்லவர்னு சொல்ல தயாராக இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை எல்லாம் அவர் சந்திக்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் நடத்துவார். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடாதவர். ஹல்லேலூயா. எங்கே வந்திருக்கிறோம்? இங்கே நிரப்பினார், அப்படி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், அதோடு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன தியானித்தோம் சொல்லுங்க? என்ன? ஆமாம், அது பார்த்தாச்சு. இப்போ நிரப்பப்பட்டுட்டாரு. திரும்ப போய் பேதுரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஒரு பிரதான அப்போஸ்தலன் போய் எப்படி ஆகிலும் அவங்கள புரிந்து கொள்ள வைக்கணும்னு நேர்த்தியாக. அதில் நடுவில் எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேலையை செய்யணும்னா அவர் ஆவிக்குரிய விதத்தில் மாத்திரம் கிரியை செய்கிறவர் அல்ல, சரீரத்திலும் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு ஒரு டாஸ்கை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு பெரிய பணியை அவர் வைத்திருப்பாரே, ஆனால் அந்த பணியை நிறைவேற்றுவதற்கான பலனையும் கிருபையையும் அதற்குரிய சரீர காரியங்களையும் ஆண்டவரே சந்தித்து நடத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாக போதுமானவர். அந்த பலனை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்ம போகிறது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய வாய் சாமர்த்தியத்தினால் அல்ல, அவர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பலன் தர்றதுக்கும் நம்ம பலத்தில் நம்ம சொல்கிறதுக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை யாருக்காக நீங்கள் அறிவிக்கும்போது நம்ம பலத்தில் நம்ம சொல்கிறதுக்கும் அவருடைய அந்த பலத்தில் அந்த ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்பதை பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் அதை நம்ம காண செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் காண ஆண்டவர் உதவி செய்வார். ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ரிப்போர்ட் கொடுத்து சொன்ன காரியங்களை எல்லாம் கவனமாய் கேட்கிறார்கள். கேட்டு அந்த சபை என்ன செய்திருக்க வேண்டும்? புறஜாதிகள் மத்தியிலும் சுவிசேஷத்தை அனுப்ப ஆட்களை ஏற்படுத்தி அனுப்பி இருக்குமே, ஆனால் எருசலேம் சபையிலிருந்து ஒரு பெரிய புரட்சி உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அந்த சபை துதித்தது, ஆண்டவரை மகிமைப்படுத்தினது, ஆனால் அதற்கு மேல் எந்த ஒரு செயலும் ஆற்றவில்லை. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சாதாரணமாக இருந்த சிலரை தெரிந்து கொண்டார். அதில் ஒரே ஒரு ஆள் சிரேனியும் ஊரானான அப்படின்னு இருக்கிறதுனால அந்த சீமோன் தான் இயேசுவின் சிலுவையை சுமந்தவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். அவரும் அவரோடு சிலரும் சிதறி இருக்கிற நேரத்தில் மற்றவர்கள் எல்லாரும் யூதரையே மையப்படுத்துகிற சூழ்நிலையில் அந்த ஒரு சின்ன கூட்டம் புறஜாதிகளுக்குள்ளாக சென்றது. கிரேக்கர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தது. அப்பதான் தெரிஞ்சிச்சு புறஜாதிகள் மத்தியில் ஆண்டவர் செய்கிற காரியங்களை புரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிக்க ஆரம்பித்து விட்டார். அவங்க இப்பவே இவ்வளவு டீச்சிங்ஸ் இருக்கும்போதே, இவ்வளவு காரியங்கள் இருக்கும்போதே, சபையில் இத்தனை போதனைகள் இத்தனை உபதேசங்கள் இருக்கும்போதே, ஹல்லேலூயா, இப்போ ஒரு 10 வருஷமா சபைக்கு வர்ற ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க கையில் ஒரு ட்ராக்ஸை கொடுத்து நாங்கள் இப்படியே உட்கார்ந்து உங்களை கவனிக்கிறோம், நீங்கள் அப்படி முன்னாடி இருக்கிற அந்த நபருக்கு போய் ஏசப்பாவை பற்றி சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் போகவே மாட்டாங்க. இல்லை வேண்டாம், இல்லை வேண்டாம் அப்படின்னு நின்றுவாங்க. இன்னொரு சிலர் இருக்கிறாங்க எவ்வளோ தான் கேட்டாலும் அவங்க மைண்டில் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. நேராக போனோன்னே ஆண்டவரை பற்றி ஒன்றுமே பேச மாட்டாங்க. எடுத்ததும் நீ வச்சிருக்கிற பற்றியா, இதனால தான் உன் வீட்டுக்கு சாபம் வந்துச்சு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீ தூக்கி வெளியே போடலைன்னா அவ்வளவுதான் நீ. ஹல்லேலூயா. அப்படி தானே பேசியிருப்போம்.
உண்மையா இல்லையா? முழிக்கிறீங்களே. ஹல்லேலூயா. உண்மை 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 உண்மை. ஒரு 10 பேரை உண்மையிலே ஒரு சாம்பிள் கொடுத்து அனுப்புனா எப்படி இருக்கும் தெரியுமா? வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம் ஆமாம், செய்யணும். ஹல்லேலூயா. ஆனால் சிதறி இருக்கிற அந்த ஜனம், அவர்கள் என்ன சொன்னார்கள், எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், என்ன வார்த்தைகளை பேசினார்கள்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு சபை உருவாக ஆண்டவர் கிரியை செய்தார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த சபை உருவாக்கப்பட்டது அந்தியோகியாவில். அந்த காரியம் எருசலேமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அங்கே இருந்து யாரை அனுப்பினார்கள்? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். யாரை அனுப்புனாங்க? எருசலேம்ல இருந்து பர்னபாவை அனுப்பினார்கள். பர்னபா என்றால் என்ன அர்த்தம்? ஆறுதலின் மகன். ஹல்லேலூயா. இப்போ பர்னபா அந்த சபைக்கு வந்து ஜனங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை மோல்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். யாராவது இப்போ நீங்கள் கரெக்டாக திருப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா பர்னபா செய்த அந்த வேலையை டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். பர்னபா என்ன செய்தார் என்பது எழுதப்பட்டிருக்கும். அந்த வசனம் யார் கையிலேயாவது இருக்கா? 23வது வசனம். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஹல்லேலூயா. பர்னபாவுடைய காரியம் என்ன? அங்கே பர்னபா என்ன கண்டார்? தேவ கிருபையை கண்டார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை கண்டு சந்தோஷப்படுகிறார். அப்பா, ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்காருப்பான்னு சந்தோஷப்பட்டு அவர் கொடுக்கிற சொன்ன புத்தி என்ன? கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. மன நிர்ணயமாய் நிலைத்திருங்கள். கொஞ்சம் ஷேக்கிங் இருந்துச்சு. தேவ கிருபை அவங்களை அப்படியே பைண்ட் பண்ணி வச்சிருந்துச்சு. அந்த சபையை தேவ கிருபை அப்படியே பைண்ட் பண்ணி வச்சிருந்துச்சு. ஆனால் உள்ள இருக்கிற ஆட்களுக்குள்ள ஒரு மன நிர்ணயம் இல்லை. கொஞ்சம் அப்படி 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 ஒரு அசைவு இருந்தது. பர்னபாவின் கண்களில் அது கண்டபோது ஒரு புத்தி சொல்லுகிறார், தேவ கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்களை கொண்டு சபையை ஆண்டவர் உண்டாகி இருக்கிறார், நன்றி. ஆனால் மன நிர்ணயமாய் அவருக்குள் நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னான். ஹல்லேலூயா. 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 அப்போஸ்தலர்களையும் ஊழியர்களையும் எதற்காக சபையில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதற்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருவேளை பர்னபா வராதிருந்தால் தேவ கிருபையினால் உருவாக்கப்பட்டிருந்த கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த சபைக்குள்ளாக ஹல்லேலூயா மன நிர்ணயம் இல்லாத சிலரால் கீழே விழுந்து போயிருக்க கூடும். ஹல்லேலூயா. அவங்கள கட்டி அவங்கள சரிப்படுத்த சரியான நேரத்தில் பர்னபாவை ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத நேற்று நான் விட்டுட்டேன். எனக்கு அண்ணன் சொன்னாங்க, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியின் விசுவாசத்தில் நாளும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். நல்ல கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பர்னபா வந்தபோது விசுவாசிகளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவர்கள் செயல்படுவதில் அடுத்த பரிமாணத்திற்கு செல்கிறார்கள், அடுத்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த நிலைக்குள்ளாக கடந்து செல்கிறது. அல்லேலூயா. அநேக ஜனங்கள், சிலராயிருந்த அந்த கூட்டம் பெருக ஆரம்பிக்கிறது. அநேகர் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். அநேகர் மனம் திரும்பி சபையிலே சேர்க்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பர்னபா அவசியமா அவசியம் இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில கோமாளிகள் பர்னபா போன்றவர்கள் அவசியம் இல்லை என்று பிரசங்கித்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சில நேரத்தில் ஏதோ ஒரு உந்துதல்ல ஏதோ ஒரு வார்த்தையை வெளியே விட்டுறோம்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சாலும்
வந்துடுது. ஹல்லேலூயா. சிலதெல்லாம் கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அப்படி ஒரு வார்த்தை வந்துடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4-5 பேர் கூடி இருந்து ஆராதிக்கிற அவருடைய சபையை மேய்க்கவும் போதிக்கவும் அவர்களை நடத்தவும் ஆண்டவரே ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஒரு மனிதனோ ஒரு சாதாரணமான கூட்டமோ தெரிந்தெடுக்க முடியாது, முடியாது, முடியாது. அதை நன்றாக நம்முடைய மனதில் விளங்கி கொள்ள, புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இப்பொழுது தீர்க்க தரிசனங்கள் அங்கு கிரியை செய்தது. அவர்கள் பொருள் உதவி செய்கிறார்கள், எல்லாவற்றையும் சேகரித்து அனுப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது பொருள் உதவி செய்கிற அந்த சபையை தீர்க்க தரிசனங்கள் சொல்லி பொருள் உதவியெல்லாம் செய்து மற்றவர்களை தாங்கி அப்படி சப்போர்ட் பண்ணுகிற அந்த சர்ச்சாக வளர்ந்திருக்கிற அந்த சபையை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் அந்த சபையை அடுத்த நிலைக்கு தூக்கி செல்ல விரும்புகிறார். இந்த சபை வளர்ந்த சபை தானா? இந்த சபை நல்ல சபை தானா? இந்த சபையில் எல்லா காரியங்களும் கிரியை செய்ததா? ஆமாம், கிரியை செய்தது. ஹல்லேலூயா, எல்லாம் கிரியை செய்தது. ஆனால் ஆண்டவர் இந்த அந்தியோகியா சபையை அடுத்த நிலைக்குள்ளாக கொண்டு செல்ல விரும்புகிறார், அடுத்த நிலைக்குள்ளாக கொண்டு செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. கொடுத்த சபையை ஜனங்களை தாங்கும்படியாக, பஞ்சத்தில் அவர்கள் உயிர் பிழைக்கும்படியாக பணத்தை சேகரித்து அனுப்பின சபையை மனிதர்களை அனுப்புகிற சபையாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 24-25 வசனங்கள் 12வது அதிகாரத்தில் அதை வாசிச்சுட்டு 13வது அதிகாரத்துக்கு வருவோம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் பர்னபாவும் சவுலும் எருசலேமுக்கு கொண்டு செல்கிறார்கள். எருசலேமில் தர்ம ஊழியத்தை செய்கிறார்கள். செய்துவிட்டு அங்கிருந்து மார்க்கு என்று சொல்லப்படுகிற, ஜான் மார்க் என்று அழைக்கப்படுகிற அந்த யோவானை, அந்த மார்க்கை அவர்கள் அங்கிருந்து எருசலேமிலிருந்து தங்களோடு கூட்டிக் கொண்டு அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. சொல்றது விளங்குதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இப்போ நம்ம அந்தியோகியா சபைக்குள்ளாக வருவோம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே ஆண்டவர் ஒரு ஆர்டரை அமைக்க விரும்புகிறார். ஒரு பேட்டர்னை ஆண்டவர் ரெடி பண்ணுகிறார். என்ன? பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இவங்க விசுவாசிகளாய் இருந்தார்கள் என்று எழுதப்படலை. இவங்க தீர்க்கதரிசிகளாய், போதகர்களாய் அடுத்த நிலை தலைமைத்துவத்தை எடுத்து செயல்படுத்த ஆண்டவர் இந்த 5 பேரை வைத்திருந்தார். அதில் முதல் பெயர் யாருடைய பெயர் இருக்கிறது? பர்னபா. ஹல்லேலூயா. ஆமாம், ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்படுகிற பர்னபாவை ஆண்டவர் முதல்ல காட்டி கொடுக்கிறார். 2வது நீகர் எனப்பட்ட சிமியோனும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இவரை கொண்டுதான், இந்த சிமியோனை கொண்டுதான் இந்த சபை உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்த அந்த சிரேனியும் ஊரானாகிய சிமியோன், இங்கே இந்த நீகர் எனப்பட்ட சிமியோன், இவங்க எல்லாம் ஒரே நபர் அப்படின்னு சொல்லி கருதுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி எழுதப்படுகிறது. ஆனால் அது சரியாக நமக்கு விளக்கம் தெரியலை, நமக்கு தெரியலை. இந்த நீகர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இது நம்ம சொல்கிற மாதிரி நீக்ரோக்கள். நீகர் அப்படின்னா நீக்ரோக்கள், அதாவது இருக்கிறதுலே பிளாக்காக இருப்பாங்க இல்லையா, அந்த மக்களை குறிக்கிற ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும். இந்த லூகி என்பவர் ஒருவேளை அந்த சிலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சிரேனே ஊரானாகிய ஒரு சிலர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சிலரில் இந்த லூகி ஒருவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா.
ஆண்டவர் நல்லவர். அதுக்கடுத்து காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே வளர்க்கப்பட்ட மனாயினும். இந்த மனாயின் ஒரு ராயல் ஃபேமிலியில், ஒரு ராஜா குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட ஒருவர். இவர் அவர்களுடைய சொந்தக்காரராக இருந்திருக்கலாம், அல்லது அவருடைய அந்த காற்பங்கு தேசாதிபதியின் மகனோடு கூட சில காரியங்களை செய்யும்படியாக இவரை அங்கே விட்டிருந்திருக்கலாம், நமக்கு தெரியலை. ஹல்லேலூயா. சிலர் கசின் பிரதர்னு சொல்கிறாங்க, சிலர் அப்படி இல்லை, இவரை வெளியே இருந்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவனுக்கும் சம அளவில் கல்வியை கொடுத்து வளர்த்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது, நமக்கு தெரியலை. ஹல்லேலூயா. ஆனால் இவன் அரண்மனை வாழ்க்கையில் இருந்தவன், ராஜா நல்ல பெரிய வீட்டில் வளர்ந்த ஒரு பிள்ளை. அடுத்து கடைசியாக ஒரு பேரை ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு, சவுலும். சவுலும். ஆமாம், இவங்க 5 பேரையும் ஆண்டவர் தலைவர்களாக, இதில் எந்த ஆர்டரும் ஆண்டவர் நியமித்தபடி தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், இதில் ஒரு பேர் மேலே கீழே எதுவும் கிடையாது, எல்லாம் ஆண்டவரோட பேட்டர்ன். ஹல்லேலூயா. அவர் டிசைன் பண்ணது எப்படியோ, அவர் யோசித்தது எப்படியோ, அவருடைய பேட்டர்னில் நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவர்களை தீர்க்கதரிசிகளாக, போதகர்களாக ஆண்டவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் அவருடைய தீர்க்க தரிசனத்தின் வல்லமையை, போதிக்கிற கிருபைகளை தந்து நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது இந்த சபை வளர்ந்து பெருகுகிற ஒரு சபை. இந்த சபைக்குள்ளாக இருக்கிற அடுத்த காரியம், 2வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய இங்கிலீஷில் அந்த வார்த்தை இவ்வளோ அழகாக இல்லை பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்படிங்கிற வார்த்தை நானும் நிறைய தேடி பார்த்தேன். எல்லாத்துலேயும் ஹோலி ஸ்பிரிட் செட். நான் ஏதாவது ஒரு டிரான்ஸ்லேஷன்லையாவது வேறு ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தேன், எதுலேயும் யூஸ் பண்ணது போல் தெரியலை. ஹல்லேலூயா. ஆனால் தமிழில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. இந்த திருவுளம் அப்படிங்கிற வார்த்தைக்கு யாருக்காவது மீனிங் தெரியுமா? எனக்கு சரியாக தெரியல, அதனால தான் உங்களை கேட்குறேன். ஹல்லேலூயா. இதை இன்னொரு வார்த்தையில் சொல்லுவாங்க, அவருடைய திருவுள சித்தத்தின்படி அப்படி சொல்லுவாங்க. அப்படி தானே கேள்விப்பட்டிருக்கீங்க தான், ஆண்டவருடைய திருவுள சித்தத்தின்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருவுளம் பற்றினார் யாருக்காவது தெரியுமா? என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? ஹல்லேலூயா. தெரில, யோசிங்க. ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் இருக்கிற அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை ஜனத்திற்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. செட் ரைட் ஆகிற வரைக்கும் தான் கட்டளை எல்லாம். ஹல்லேலூயா. அவர் விருப்பம் நிறைவேறாமல் இருக்கும்போது கட்டளை உண்டு, அங்கே ஸ்ட்ரிக்ட்னஸ் உண்டு, அங்கே பயங்கரமான காரியங்கள் உண்டு. அவர் பேசுகிற காரியமே வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்ஸ் அவங்க செட் ரைட் ஆயிட்டாங்கன்னா, அவருடைய பாத்தில் வந்துட்டாங்கன்னா, அவருடைய யோசனைக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறத அப்படி எடுத்து வெளியே தருகிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய மன விருப்பத்தை, அவருடைய யோசனையை, அவருடைய சித்தத்தை சபைக்கு அப்படியே எடுத்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்ன திருவுளம் பற்றினார்? கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது.
அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். இன்னொரு பக்கம் உபவாசித்து கொண்டிருக்கிறார்கள். உடலை ஒடுக்கி ஆவியானவருக்கு அர்ப்பணித்து உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கிளியரா சொல்லுகிற ஆண்டவர். அவர் அரைகுறையாய் பேசுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் கன்ஃபியூஸ் பண்ணுகிறவர் அல்ல. அவர் குழப்பி விடுகிறவர் அல்ல. யாராகிலும் 2 பேரை அனுப்பி விடுங்கள் என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அவர் ஸ்பாட் ஆன் பண்ணி சொல்லுகிறார். அந்த 5 பேரை உருவாக்குன இல்லையா அந்த டீம்ல, அந்த முதல் நபரையும் கடைசி நபரையும், ஹல்லேலூயா, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக, ஹல்லேலூயா. இப்போ அவங்க ஊழியம் செய்யலைன்னு அர்த்தம் அல்ல. அவர் அழைத்த அந்த ஊழியத்திற்காக, அவர் தெரிந்து கொண்ட அந்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. நான் பவுலுக்காக, அதாவது சவுல் பவுல் என்று அழைக்கப்படுகிற அந்த நபருக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவரை ஆண்டவர் தொடும்போதே என்ன சொல்லியிருந்தார்? சாதாரணமாய் நீ அந்தியோகியாவில் ஒரு சபையில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் பவுலை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. தொடும்போதே ராஜாக்களுக்கும் மற்ற யாருக்கு, புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரே அதை கட்டளையிடும் வரைக்கும், அதை சொல்லும் வரைக்கும், அதை அறிவிக்கும் வரைக்கும், அதை திருவுளம் பற்றும் வரைக்கும் பட்டியலின் முதல் நபராய் அல்ல, பட்டியலின் கடைசி நபராய் அவர் தந்த அந்த நேரத்தில் என்ன வேலையை தந்தாரோ அந்த வேலையை நேர்த்தியாய் செய்து கொண்டிருந்தார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இப்படிப்பட்ட ஒரு தேவ கிருபையை, திவ்ய சுபாவத்தை ஆண்டவர் நமக்குள்ளாக அளவில்லாமல் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்குமானால், நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டுவாரானால், நம்மளை தரையில் பிடிச்சு வைக்க முடியாது. ஹல்லேலூயா. கீழே 10 பேர் நின்று நம்ம காலை பிடிச்சி அமுக்குனாலும் நம்ம கால் இங்கே தான் பறந்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆனால் இந்த மனிதன் கிட்டத்தட்ட இவர் ரட்சிக்கப்பட்டது கிபி 34 என்று சொல்லுகிறார்கள். அவர் ரட்சிக்கப்பட்ட அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட போது இந்த அந்தியோகியா சபையே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் he waited. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலும் அவர் பெரிய ஜெபம் செய்ததாக சொல்லப்படவில்லை. அவர் அந்தியோகியா சபைக்கு வந்த உடனேயும், இங்கே பாருங்க, என்னை அந்த 5வது நபரெல்லாம் வைக்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார், திட்டத்தை கொடுத்துருக்கிறார், இப்படி என்னை ஆண்டவர் நடத்த போறாருன்னு ஒரு நாளும் யாருக்கும் அறிவிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே திருவுளம் பற்றினார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆவியானவர் இன்றைக்கும் நம் மத்தியில் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். இந்த ஆவியானவர் தான் இன்றைக்கும் சபையை ஆளுகை செய்து நடத்துகிறார்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தந்த தரிசனத்தை, அவர் தந்த திட்டத்தை, அவர் தந்த நோக்கத்தை அவரே நிறைவேற்றும்படியாக காரியத்தை தொடங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திருவுளம் பற்றினார். அந்த சபையின் மனநிலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். மிக முக்கியமான 2 பேர், தங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தின ஒரு பர்னபா, ஹல்லேலூயா, குள்ளமாக இருந்தாலும், ரொம்ப குள்ளமாக இருந்தாலும் பர்னபா போய் எப்படி நான் ஒரு கற்பனையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆளை டீல் பண்ணும். இப்போ வெளியே வந்து ஒரு ஆள் வந்து அப்படி அப்படி தட்டா முட்டான ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. பர்னபா கொஞ்சம் ஹைட்டான நபர். அப்படி வெளியே போய் சாதுவா, அவருக்கு கோபமாக பேச தெரியாது, பைபிளில் இருக்கிற ரெஃபரன்ஸ், சாதுவான்னு என்ன, தயவு செஞ்சு பிரதர் கொஞ்சம் கேளுங்க பிரதர், இப்படி இல்லை பிரதர், ஆண்டவரை பற்றி தான் பிரதர் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி திடீர்னு அந்த செய்தி சவுலுக்கு சொல்லப்பட்டால்
அவர் அங்கேருந்து வெளியே அப்படி குள்ளமாக தான் இருப்பார். அவர் வெளியே வர்றது யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. அவர் வெளியே வர்றது யாருக்கும் தெரியாது, கூட்டத்துக்குள்ளே நிற்கிறதும் யாருக்கும் தெரியாது. பேசும்போது ஏதோ சத்தம் கேட்குதுன்னு குமிஞ்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. குமிஞ்சு பார்த்தா அங்கே நின்று சொல்லிக்கிட்டு இருப்பார், நான் கண்டதை நான் சொல்லுவேன், நான் அறிவிப்பேன், நீ யாரா கேட்கறதுக்கு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் பவுல். ஹல்லேலூயா. ரொம்ப சாதாரணமான நபர் அல்ல. அவருடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல. அவருடைய பேச்சு சாதாரணமான பேச்சு அல்ல. இன்னைக்கு நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம். என்ன எதிர்பார்க்குறோம்னா, எல்லாருமே நல்லா இருக்கிறீங்களா பிரதர், சமாதானமாக இருக்கிறீங்களா பிரதர், ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் பிரதர், ஹல்லேலூயா, இப்படி சொல்கிறது தானே எதிர்பார்க்குறோம். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் ஒரு பவுலை ஆண்டவர் இன்றைக்கு புதிதாய் தோன்ற பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன அப்படின்னு கேட்குற அந்த தொனியிலேயே அவன் மிரண்டு போயிடுவான். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி 2 பரிமாணங்களை உடைய நபர்களை ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் ஆர்டர் இன்னைக்கு ஓடுது. ஹல்லேலூயா. ஓடிட்டோம், முடிச்சிடலாம், ஒரு கொண்டு போயிடலாம், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த ஆர்டர் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஆர்டர்னா, முதல்ல 4வது வசனத்தை எழுதித்தானே 5வது வசனத்தை எழுதணும். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டார்கள் என்கிற வார்த்தையை முதல்ல எழுதணுமா, அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படின்னு எழுதணுமா? ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தமது சபையை கொண்டு செய்ய விரும்பினதை செய்தார். ஹல்லேலூயா. அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். கைகளை வைக்கிறது எதுக்காக? இது வரைக்கும் வரமே இல்லை உனக்கு, ஆண்டவர் இன்னைக்கு தான் இந்த வரத்தை புதுசாக உனக்கு தராருன்னு சொல்கிறதுக்காக அல்ல. அவர் ஏற்படுத்தின அந்த மணவாட்டி திருச்சபை, அந்த சபை இவர்களை அனுப்ப அங்கீகரிக்கிறது. ஹல்லேலூயா. சபை அங்கீகரித்த ஒன்றை பரிசுத்த ஆவியானவர் கீழே பச்சை இங்கில் ஒரு கையெழுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஏற்படுத்தின திட்டம்தான், அவருடைய யோசனை தான், அவர் கொடுத்த தரிசனம் தான். அதை ஹல்லேலூயா. சிம்பிளா இப்போ உள்ள ஒரு நடைமுறை உங்களுக்கு சொல்றோமே, திட்டமெல்லாம் மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் ஏற்படுத்துகிற திட்டம் தான். ஹல்லேலூயா. ஆனாலும் அங்க உட்கார்ந்துருக்கிற கவர்னர் அதுக்கு கையெழுத்து போட்டாகணும். ஹல்லேலூயா. நம்ம 1000 தான் லபன் நீ ஏன் கையெழுத்து போடணும், நீ ஏன் கையெழுத்து போடணும், மக்களால் தெரிந்து கொண்டவங்க தான் கையெழுத்து போடணும்னு சொன்னாலும் அவர் கையெழுத்து போடுற வரைக்கும் அது கிடப்புல தான் கிடக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. திரும்பி பார்த்து என்ன சொல்றதுன்னு கேட்குறீங்களா? புரிஞ்சுதான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா, விளங்கிச்சா, விளங்கிருச்சா? நல்லா புரிஞ்சதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். சபை அங்கீகரித்தது, பரிசுத்த ஆவியானவரும் அங்கீகரித்தார். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு, அவர்கள் கால்நடைகள் முதலாய் ஆண்டவர் டைரக்ட் பண்ணி அனுப்புகிறார். அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். ஹல்லேலூயா. இப்போ இங்கே வந்துருங்க, இங்கே வாங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக திரும்ப ஒரு நேரம் அழைச்சி வரைஞ்சேன். ஹல்லேலூயா. சிலருக்கு ஒரு டவுட்டு, இங்கே வந்து ரோடு போட்டிருந்தாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஹல்லேலூயா. என்கிட்ட கேட்டுட்டாங்க, இது ரோடா இல்லை இங்கே ரோடு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு சொல்கிறேன், இது எல்லாம் நிலப்பரப்பு. இது என்னது? நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பை நம்ம தமிழ்நாட்டை பிரித்து வச்சுருக்கிற மாதிரி என்னென்னு பிரித்து வச்சுருக்குறோம்? நாமக்கல், சேலம்,
திண்டுக்கல், கரூர் அப்படின்னு பிரித்து மாவட்டங்களாக பிரித்து வச்சிருக்கிற மாதிரி மாவட்டங்களாக பிரித்து வைத்திருக்கிறோம். அப்போ இங்கே இந்த நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்னா, இது நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, மத்திய தரைக்கடல் மத்திய தரைக்கடல் அப்படின்னு. அந்த மத்திய தரைக்கடல் இது ஆசியா. இது என்னது? ஆமாம், ஆசியா. இதுலேயே நம்ம வந்து ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளையும் இதில் மார்க் பண்ண முடியும். இப்போ நான் அந்த அளவுக்கு ப்ரிப்பேராக வரல, வரும்போது உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். எபேசு, சிமிர்னா எல்லாத்தையும் இதுலேயே மார்க் பண்ணி விட முடியும். ஓகே, இது ஆசியா மேப். இதுதான். இப்போது கீழே நிலப்பரப்பு இருக்குது, கீழே நிலப்பரப்பு இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக வரையணுங்கிறதுக்காக சிம்பிளாக இப்படி போட்டுக்கிட்டோம். இது மத்திய தரைக்கடல். இந்த கடலுக்கு நடுவில் குட்டியாக இருக்கிறது இது ஒரு தீவு. இது அதனால தான் அதுக்கு பேரே சீப்புரு தீவு. புரிஞ்சிருச்சா? ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க அந்தியோகியாவிலிருந்து செலுக்கியா வந்தாச்சுன்னா, அந்த செலுக்கியா ஒரு துறைமுக பட்டணம். இந்த துறைமுக பட்டணத்தில் கப்பல் ஏறித்தான் வர முடியுமே தவிர மத்திய தரைக்கடலுக்குள்ள ரோடு அமைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்படி பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் அந்த நாட்களில் இல்லை போல. அதனால் இங்கே இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு வந்து இறங்கினார்கள். சீப்புரு தீவில் அவங்க வந்து இறங்கின அந்த இடம் பேர் என்ன? சாலமி. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கப்பல் ஏறி வந்தார்கள், கப்பல் ஏறி வந்தார்கள். கிட்டத்தட்ட இந்த முதல் மிஷினரி பயணம் 1 ஆண்டிலிருந்து 2 ஆண்டுகள், 2 வருஷம் இந்த முதல் மிஷினரி பயணம் கடந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. 2 ஆண்டுகள் கடந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். அது பேப்பரை திருப்பினா கரெக்டாக தெரியல. அந்த 2 ஆண்டுகளில் அவர்கள் மொத்தம் பிரயாணம் பண்ணின தொலைவு, முதல் மிஷினரி பயணத்தின் மொத்த தொலைவு 1400 மைல் கணக்கில், கிலோமீட்டர்ஸை சொன்னால் 2253 கிலோமீட்டர்ஸ். ஹல்லேலூயா. எத்தனை கிலோமீட்டர்? 2253 கிலோமீட்டர். ஹல்லேலூயா. உங்களுக்கு வந்து இந்த மிஷினரி ஜேர்னியை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஃபீல் பண்ணணும், இதெல்லாம் என்ன 2000 கிலோமீட்டர் சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சும்மா ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு, ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டு இறங்காமல் நம்ம ராசிபுரத்தை சுற்றி 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 நல்ல ரோடாக பார்த்து கூட போங்க. நல்ல ரோட்டில் இறங்காமல் ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு வந்து சர்ச்சில் நிப்பாட்டுங்க. அப்போ தெரியும் இந்த மிஷினரி ஜேர்னியோட வழியெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே அல்லேலூயா சொன்னதுனால அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இங்கே ட்ரக்கு நிற்கும்னு நினைக்கிறேன், அதில் உங்களை ஏற்றி விடுறேன். சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே வாங்க. அது இப்படி ஜங்கு 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 ஜங்குன்னு போய் இங்கே வந்து நீங்கள் இறங்கும்போது முழுசாக இருக்கிற நீங்கள் ஹாஃபாக மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. 2253 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஆவரேஜாக சொல்கிறாங்க. இப்படி தான் நடந்திருப்பாங்க, இந்த வழியில் தான் போயிருப்பாங்க, இவ்வளோ தான் நடந்திருப்பாங்கன்னு ஒரு கெஸ்ஸிங் தான். இதற்கு மேலாக அவர்கள் பல 100 பல 1000 கிலோமீட்டர்கள் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் அதிசயமான ஆண்டவர், கரம் பிடித்த ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், இந்த சீப்புரு தீவை பற்றி ஒரு வார்த்தை ஒன்று உண்டு சார். அதுக்கு நான் பைபிளிலே பார்த்துறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலையா சீப்புரு தீவை பற்றி ஒரு வார்த்தை இருக்கு. ஆண்டவர் முதல்ல அவங்களை எங்கே கொண்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். அதான் ஆமாம், 4வது அதிகாரம் 36வது வசனம். எனக்கு இதை உண்மையிலே புரட்ட முடியல, கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு ஆர்டரில் எழுதி கொண்டு வந்திருக்கேன், நான் இன்னொரு ஆர்டரில் பேசிகிட்டு இருக்கேன். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன்
என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் கொண்ட யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விட்டு அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். இந்த பர்னபா 2 பேர் கடந்து செல்லுகிறார்களே, அந்த பர்னபாவுடைய ஹோம் டவுன், அவருடைய சொந்த இடம், அவர் வாழ்ந்த பகுதி எல்லாம் எங்கே தான்? சீப்புருத்தீவு தான். ஹல்லேலூயா. பர்னபாவுக்கிட்ட போய் உங்கள் சொந்த ஊர் என்னன்னு கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பார், நான் சீப்புருத்தீவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நேர்த்தியாய் செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணினார்? கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. சாலமி பட்டணத்தில் வந்தபோது 5வது வசனம், சாலமி பட்டணத்துக்கு வந்துட்டாங்க, வந்து இறங்கியாச்சு, லேண்ட் ஆயாச்சு. சாலமி பட்டணத்துக்கு வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஒரு தெரிந்த இடத்திற்கு நேராய் ஆரம்ப நிலையில் ஆண்டவரும் அனுசரணையாயிருந்து நேர்த்தியாய் சீப்புரு தீவுக்கு நேராய் அவர்களை நடத்துகிறார். ஜெப ஆலயத்திலும் பிரசங்கிக்கும்படியான அனுகூலம் அவர்களுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. கூடவே இப்பொழுது 2 பேரும் அப்படியே போகும்போது, அந்த லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு போகும்போது, அந்த காரியத்தெல்லாம் தூக்கிட்டு வெறுமையாக போகும்போது, கூடவே கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் உடைய, கொஞ்சம் நல்ல கலகலப்பாக உண்டு பண்ணக்கூடிய, எதையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசக்கூடிய ஒரு நபரை கூட ஆண்டவர் உதவிக்காரனாய் கொடுத்தார். அவர் பெயர் என்ன? யோவான். இந்த யோவான் யார்? ஜான் மார்க். ஹல்லேலூயா. மார்க் அவர்கள் தான். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவது உண்மையானால் அவருடைய அனுக்கிரகம், அவருடைய அனுகூலம், அவருடைய ஒத்தாசை, அவருடைய தயவு நம்மோடு கூட கடந்து வருகிறதை நாம் உணர முடியும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தியோகியா சபையில் அவர்கள் பிரசங்கித்திருப்பார்கள். அந்தியோகியா சபையின் விசுவாசிகள் மத்தியில் அவர்கள் பிரசங்கித்திருக்கிற அந்த காரியம் அவர்களுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் இருந்து கொஞ்சமும் அகன்றிருக்காது. அத்தனை காரியங்களையும் எடுத்துக்கொண்டு அவருடைய அழைப்பின் நிச்சயத்தை, பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை அழைத்து கொண்டு செல்லுகிறார் என்கிற அத்தனை காரியங்களையும் சுமந்தவர்களாக வைராக்கியத்தோடு கடந்து செல்லுகிற அந்த கூட்டத்தை ஆண்டவர் நேரடியாக ஒரு பெரிய இடத்திற்கு அனுப்பாமல், ஹல்லேலூயா, அவர்களை மென்டலா பிசிக்கலா ப்ரிப்பேர் பண்றதுக்காக நேர்த்தியாய் சீப்புரு தீவுக்கு ஆண்டவர் டைரக்ட் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வழி நடத்துதல் ஆச்சரியம். நம்புறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியம், ஆச்சரியம். சீப்புரு தீவுக்கு நேராக அழகாக கொண்டு போய் அவங்க மனநிலை ஆரம்ப அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும்? அது ஒரு அந்த வார்த்தையை பாருங்க. வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில், இந்த ஜெப ஆலயங்கள் ஓய்வு நாள் தோறும் கூடும், ஆனால் இன்னைக்கு ஓய்வு நாளாங்கிறது இங்கே நோட் பண்ணப்படலை. ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் அனுக்கிரகம் செய்து ஜெப ஆலயங்களில் அவருடைய வார்த்தையை சொல்லும்படியான கிருபையை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இந்த பயணத்தில் அவர்கள் இருதயத்தில் ஒரு சின்ன லேக் இருந்திருக்கலாம். ஏன்னா இவர் காட்டாமுட்டான்னு டமா டமான்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார் சவுல். ஹல்லேலூயா. அங்கே பர்னபா அமைதி அப்படியே உட்கார்ந்துருப்பார். ஆறுதலான 4 வார்த்தை, கவலைப்படாதப்பா. ஹல்லேலூயா. இவங்க 2 பேரையும் கொண்டு போகிறதுக்கு கூட மார்க்குவை கொண்டு வந்து இணைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விளங்கிச்சா? புரிஞ்சிருச்சா? ஆமாம். எதுவும் விளங்காமல் இருக்கா? ஆண்டவர் நல்லவர். தீவை கடப்போமா இல்லை தீவுக்குள்ளேயே விட்டுருவோமா? ஹல்லேலூயா. தீவை தாண்டணும்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும். ஹல்லேலூயா. இல்லை தீவுக்குள்ளேயே உங்களை விட்டுறலானாலும் விட்டுறலாம். ஹல்லேலூயா.
இப்போ எங்கே இருக்காங்க? சாலமியில் இருக்காங்க. இங்கே நடந்த காரியத்தெல்லாம் சொல்லுங்கள். சாலமியில் என்ன நடந்தது? யூதருடைய ஜெபாலயங்களில் பிரசங்கித்தார்கள். யோவான் அவர்களுக்கு உதவிக்காரராக கொடுக்கப்பட்டார். அது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அதில் ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அதற்கு மேலே அது முக்கியமாக அந்த சீப்புரு தீவு என்னதுன்னா, அவங்களுக்கு ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியரை தங்கள் சொந்த வீடு போல் உணர வைக்கிற, பர்னபாவுக்கு ஒரு பெரிய மனத்தாங்களை ஏற்படுத்தாத அவருடைய சொந்த இடம். ஹல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் ஆரம்பிக்க கிருபை கொடுத்தார். அவருடைய தயவு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. நம்ம பிள்ளைகளை குறித்து கூட நம்ம இப்படியெல்லாம் யோசிப்போமா அப்படின்னு தெரியல. அவருடைய பிள்ளைகளை குறித்து அவர் அப்படியெல்லாம் யோசித்து தான் செய்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அங்கிருந்து அவர்கள் முடிச்சிருவோமா மாய வித்தக்காரனை? பாப்போ பட்டணத்தில் முடிப்போன்னு சொல்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கண்ணை முடிக்க தான் வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. சரி, முடிச்சிருவோம். ஆமாம், எனக்கு இதுக்கு மேலே அப்புறம் உங்களை விட்டோன்னா நான் அப்படியே இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி ஆகிடும், எனக்கு போயிடும். அதனால் முடிச்சிருவோம். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது, இப்போ பாப்போ பட்டணம் வரைக்கும் இந்த இடமெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வராங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு என்ன இருந்தது, என்ன வாகனம், என்ன வசதி? ஹல்லேலூயா. கால்நடையாய் கடந்திருப்பார்கள். ஒருவேளை சொந்த ஊருங்கிறதுனால அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்த சொந்தங்களோ கூட இருந்திருக்கும்போது என்ன செய்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பாப்போ பட்டணத்தை கிடக்கிற வரைக்கும் 4 குதிரையோ 4 கழுதையோ போயிட்டு வாப்பா, இதில் ஏறி உட்காரு, உன்னை கொண்டு போய் அங்கே விட்டுறோம். ஹல்லேலூயா. அந்த உதவியை செய்திருக்க முடியும். கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் அப்படியே கடந்து வருகிறார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே. பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, இல்லை தூங்கிடுவீங்க, சேர்ந்து வாசிங்க. பர்யேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியோ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் என்றான். உடனே மந்திரமும் இருளும் அவன் மேல் மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கை கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. 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 இந்த பம்பிலியாவிலே ஒருவன் இருக்கிறான், அவனை அடையாளம் காட்டி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இதே போன்றவர்கள் நம்மை சுற்றி இருக்கிற கிராமங்களில், நம்மை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இப்படிப்பட்ட கிரியைகளை உடைய ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பாப்போ பட்டணத்திலே யார் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அவன் பெயர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பர்யேசு என்னும் பெயர் கொண்ட என்று எழுதப்பட்டிருக்கிறது. கீழே சொல்லும்போது அவன் பேர் என்ன? எலிமா. எலிமா அப்படின்னாலும் மாய வித்தைக்காரன் தான் அர்த்தம். அவனுடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா மாய வித்தைக்காரன் தான். ஹல்லேலூயா. மாய வித்தைக்காரன் என்று சொல்லுகிற எலிமா தான் அவனுக்கு உரிய பெயர். ஹல்லேலூயா. அப்போ இந்த பர்யேசு என்பது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு, உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். பர்யேசு என்றால் அவன் பெயரை இங்கிலீஷில் சொல்லணும்னா பார் ஜீசஸ். ஹல்லேலூயா. பார் போட்டு BAR ஒரு டேஷ் போட்டு ஜீசஸ்.
ஹல்லேலூயா. அதற்கு அர்த்தம் என்னன்னா, இயேசுவின் குமாரன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சன் ஆஃப் ஜீசஸ் என்ற அர்த்தம். பார் இயேசு, பர் இயேசு என்றால் பார் ஜீசஸ். இங்கிலீஷ் பைபிள்லே அப்படி தான் இருக்கு. நீங்கள் அதோட அர்த்தத்தை தேடி பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் குமாரன் என்று என்று தன்னை அடையாளம் காட்டுகிற பரியேசு என்று அவனுக்கு ஒரு பேனர் வச்சாங்கன்னா எலிமான்னு வைக்க மாட்டாங்க, பார் இயேசு அப்படின்னு தான் வைப்பாங்க. ஹல்லேலூயா. அவன் ஏதோ கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் இயேசுவை குறித்து, அவருடைய நடத்துதலை குறித்து கேள்விப்பட்டானா கேள்விப்படலையான்னு தெரில. ஆனால் அவன் இப்படி ஒரு பெயரை வைத்து அந்த இடத்தை கலவரம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்குள் மாய விச்சை கிரியை செய்தது. அவன் கள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் யூதன் தான், அதையும் வேதம் எழுதுகிறது. அவன் யூதன் தான். அவன் எப்படி மாய வித்தைக்காரனாய், கள்ள தீர்க்கதரிசியாய், பாரேசு, இயேசுவின் சன் ஆஃப் ஜீசஸ் என்று அர்த்தமுடைய ஒரு பெயரை உடையவனாய் அவன் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் அவரை கடிந்து கொள்ளும் போது 10வது வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். நீ சன் ஆஃப் ஜீசஸ் இல்லடா, பிசாசின் மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அந்த அசுத்த ஆவி, அந்த பிசாசு தனக்குரிய 3 பரிமாணங்களையும் இந்த ஒரே மனிதனுக்குள்ளாக வைத்திருந்ததை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. 3 வள்ளி சர்பத்தின் கிரியை, மிருகத்தின் கிரியை, அப்புறம் என்னது, இன்னொன்று என்னது, கள்ள தீர்க்கதரிசியின் கிரியை, 3 நிறைந்து செயல்பட்டு ஜனத்தை அடிமைப்படுத்தி மாய வித்தையினால், மந்திரத்தினால் ஜனத்தை குருடாக்கி வைத்திருந்த ஒரு மனிதன் இந்த பாப்போ பட்டணத்தில் இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போகிற ஒவ்வொரு பட்டணத்திற்குள்ளாகவும் இந்த கிரியைகளுடைய மாய விச்சைகளோடு கூட, தேவையில்லாத காரியங்களோடு கூட, விக்கிரக வணக்கங்களோடு கூட அநேகர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அசுத்த ஆவியின் கிரியை அங்கே காணப்பட்டது. ஹல்லேலூயா. இவன் யாரை கண்ட்ரோலில் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால், அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிபதிக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? இவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறான், அதிபதியாக இருக்கிறான். இவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, எப்படி ஆகிலும் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கேட்கணும், தேவ வசனத்தை கேட்கணும். ஒருவேளை அது அறிவுக்காக இருக்கலாம், ஒருவேளை அவன் ஞானத்தை விருத்தியாக்கணும்னு நினைச்சானா தெரியல. ஆனால் ஒரு ஆசை அவனுக்குள்ள உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் மாயவித்தைக்காரன் என்ன பண்ணுறா பாருங்க. மாயவித்தைக்காரன் என்ற அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆசை இருக்கிறது, தாகம் இருக்கிறது, ஆண்டவரை அறிய வேண்டும் என்கிற ஏக்கம் இருக்கிறது. இதை அப்படியே இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிராமத்துக்குள்ள போங்க, 10 பேருடைய வாழ்க்கையில் இயேசு தேவை. யாராகிலும் வந்து ஜெபித்து விட மாட்டார்களா? யாராகிலும் வந்து இயேசுவை சொல்லிவிட மாட்டார்களா? யாராகிலும் வீட்டுக்குள் நுழைவதினால் என்னுடைய ரோகம் தீர்ந்து விடாதா, என்னுடைய கஷ்டம் மாறிவிடாதா என்று ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணி ஆளுகை செய்து நாம் ஆளுகையை இழந்து போனோமே, அப்பொழுதே மொத்தத்தையும் ஆளுகை செய்கிறவனாய், தெருக்களை ஆளுகை செய்கிறவனாய், வீடுகளை ஆளுகை செய்கிறவனாய், அந்த இடத்தை அதிகாரம் பண்ணுகிறவனாய், லோகாதிபதியாய் இருக்கிற அவன் சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கணும்னு பார்க்குறான், வெளியே விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறான், விசுவாசிச்சிடக்கூடாதுன்னு பார்க்குறான். அதனால எதிர்த்து நிற்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எழும நினைக்கும் போது நமக்கு எதிராக அவன் எதிர்த்து நிற்பான். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக அவன் எதிர்த்து வருவான், எதிராக வேலைகளை செய்வான், எதிராக காரியங்களை செய்வான். யாரையாகிலும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியாக அவன் உந்தி தள்ள நினைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு
இருக்கிற எல்லா கிராமத்துக்குள்ளேயும் இருக்குது, எல்லா கிராமத்துக்குள்ளேயும் இருக்குது. ஒரு மோசமான நிலைமை நம்ம ராசிபுரத்தையும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளையும் சூழ்ந்திருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை தேடி கோயில்களுக்கு போன நிலைமை மாறி ஆசீர்வாதத்தை தேடி பூசாரிகளையும் மந்திரவாதிகளையும் பில்லி சூனியம் செய்கிறவர்களையும் ஏவலின் ஆவியை உடையவர்களையும் குடும்பத்தை அழிக்கிறவர்களையும் குடும்பத்தை நசுக்குகிறவர்களையும் தேடி செல்லுகிற சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய ராசிபுரத்தில் இல்லையோ? ஹல்லேலூயா, இருக்கிறதே. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பேர் சொல்ல மாட்டேன். பிரபலமான ஒரு ஹோட்டல், ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். இந்த ஹோட்டலில் 6 மாதத்துக்கு ஒரு டைம் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தா சரி, விக்கிரகத்துக்குள்ளே அடிமையாக கிடக்கிறான்ப்பான்னு சொல்லலாம். கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? கடவுளே என்னை காப்பாற்று, என்ன வாழவை அப்படின்னு சொல்லிட்டு வர போவாங்க. நான் அவங்க செய்கிற காரியம் கொல்லிமலைக்கு மந்திரம் பண்ண போகிறாங்களாம். ஹல்லேலூயா. மந்திரம் பண்ண கொல்லிமலைக்கு எதுக்கு போவாங்க? என்ன தவிர வேற ஒருத்தனும் வாழக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிரு. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவி நிறைந்திருக்கிற பகுதியில் தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மாய வித்தைகள் நிறைந்திருக்கிற பகுதியில் தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சத்துருவின் சேனைகள் நிறைந்த பகுதியில் தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பொல்லாத கூட்டம் நிறைந்திருக்கிற பகுதியில் தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்தில் தான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசையா இருக்கிற ஒரு மனிதனை சுவிசேஷம் சென்று அடையாதபடிக்கு அவனை தடுக்கிற அநேகம் திரைகள் உண்டு, அநேகம் தடைகள் உண்டு. அதை கிழித்தெறியும்படியாக ஆண்டவர் சபையை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தினால் ஆண்டவர் நிறைப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழைப்பு நம்மேல் இருக்கிறது, அபிஷேகம் நம்மேல் இருக்கிறது, அவருடைய நடத்துதல் நம்மோடு கூட இருக்கிறது. ஏன் ஆண்டவர் நம்மை கொண்டு அப்படிப்பட்ட மாய வித்தைக்காரர்களை அவருடைய சபைக்குள்ளாக அவர் கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை அவர் காட்டின காரியங்களை எல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி இந்த பகுதியை வாசிக்கும் போது ஓட செய்தார். கடந்த மாதங்களில், இந்த மாதம் தான், கடந்த மாதம்னு சொல்கிறேன், கலங்காணிக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு நம்ம குடும்பங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கும்படியாக கூட்டிகிட்டு போனாங்க. அவர் ஒரு வக்கீல், அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மனுஷன் கீழே விழுந்துட்டார், அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார், சிரமப்பட்டார். எங்கே போனாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட சூனியம் செய்கிற ஒரு இடத்துக்கு நேராக. அங்கே என்ன செய்வாங்கன்னு அவங்க சும்மா சொல்லும்போதே எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக இருந்தது. ஆமாம், பெரிய பெரிய உருவச்சிலைகள் 6-7 வச்சுருப்பாங்களாம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வட்டம் போட்டு அந்த அப்படியே ரொம்ப மோசமாக இருக்கும் போல் அந்த நபர் இடுப்பில் மட்டும் ஒரு துணியை கட்டியிருப்பானா, ஒத்த துணி போட மாட்டானா, இடுப்பில் மட்டும் துணி போட்டவனா நடுவில் உட்காந்துருப்பானா. ஹல்லேலூயா. அவன் இடுப்பில் துணி கட்டினவனா நிற்பானா. வர்ற நம்பரை எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட வச்சு இடுப்பில் மட்டும் ஒரு துணியோட அந்த நடுவில் உட்கார வச்சு, ஹல்லேலூயா, அவன் தலை மேலே என்னத்தையோ பந்தத்தை வச்சு எரிய விட்டு அப்படி தான் பில்லி சூனியம் பண்ணி அனுப்புகிறான். நம்ம சுற்றி அப்படி தான் அசுத்த ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நம்மளை சுற்றி அப்படிப்பட்ட அந்தகார கிரியைகள் தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ட்ரெயின் பிடிச்சி பவுலின் மிஷினரி பயணம் நடத்துகிறாங்க. அதனால் நாளைக்கே நம்ம எல்லாம் பெட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ஜம்மு காஷ்மீருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடாதீங்க. ஆண்டவர் உங்களை அழைப்பாரே, ஆனால் சபையாய் உங்களை அங்கீகரித்து அனுப்ப ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கு கிரியை செய்த ஆண்டவர் அவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு உண்மைனா, உங்கள் மேலே இருக்கிற தெரிந்து கொள்ளுதல் உண்மைனா, நீங்கள் போய் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. சபையே அதை அடையாளம் காணும். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுவார். பரிசுத்த ஆவியானவரே அதை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
போங்கய்யா, போங்க போங்க போங்க. தெருக்கள் தோறும், வீதிகள் தோறும். உங்கள் கிராமமே அப்படி தானே கட்டப்பட்டு கிடக்குது. உங்கள் கிராமத்தின் தெருக்கள்லே அப்படி தானே கட்டப்பட்டு கிடக்குது. உங்கள் கிராமத்துக்குள்ளே போகிற வழியிலேயே அந்த முக்குலையே கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு தானே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஹல்லேலூயா. எத்தனை வருஷமாக, 10 வருஷமாக அந்த முக்கில் இருக்கிற அந்த முக்கு பேயை விரட்ட முடியலையே நம்மளால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு தான் செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார். முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் பேச விரும்பல. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்க்கிறான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனை உற்று பார்க்கிறான். அவனுடைய உள்ளான இருதயத்தை, அவனுடைய தோற்றத்தை, அவனுடைய அந்த ஆணி வேற, அவன் அந்த கிரியை செய்கிற, இயக்குகிற அந்த அந்தகார வல்லமையை, அதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த லோகாதிபதியை அவன் உற்று பார்த்து சொல்லுகிறான், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே. ஹல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கு, அவனுக்குள்ள எல்லா கபடமும் எல்லா பொல்லாப்பும் நிறைந்து இருக்கு. ஹல்லேலூயா. நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீ சன் ஆஃப் ஜீசஸ்னா பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற பரியேசுன்னு, நீ பிசாசின் மகன் அப்படின்னு சொல்லுங்க. பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ, அவருடைய வழியை புரட்டுவதில் நீ ஓய மாட்டாயோ. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். ஹல்லேலூயா. 2 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, அதிகாரத்தோடு அந்த வார்த்தை கடந்து வந்தது. பரிசுத்த ஆவியின் நிறைவோடு அந்த வார்த்தை கடந்து வந்தது. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயா. அவங்க சொல்ற சில வார்த்தையை நாம் அதே இடத்துல நின்று நம்ம சொன்னோன்னா நம்மளை உருட்டுக்கட்டையால் துவைச்சி எடுத்துருவான். ஹல்லேலூயா. இல்லை, நான் அதை உணர்ந்துருக்கிறேன், உண்மைதான். ஹல்லேலூயா. உருட்டுக்கட்டையால் நம்மளை துவைச்சி எடுத்துருவான். ஆனால் என்ன பேசினாலும் அந்த பரிசுத்த ஆவியானவரின் கிரியை இருக்கிறதுனால இது வரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான்லாம் நேரடியாகவே சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்கம்மா அம்மா. ஆவியில் எழுப்புதல் அடைஞ்சாங்கன்னா சும்மா வச்சு டங்கு 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 டங்குன்னு ஏதாவது பேசிட்டான் கொஞ்சம் நல்லா. ஹல்லேலூயா. அதுவும் பனங்காட்டூர் பகுதிக்கு போன டைம் போகும்போது பாட்டெல்லாம் முடிஞ்சது, மனசுக்குள்ளே ஜெபம் தன்னால் ஓடிக்கொண்டே இருக்கு. ஆண்டவரே, தேவையில்லாமல் எந்த வார்த்தையும் பேசாதற்கு கிருபை தருவீராக, உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஆனால் பேசலை, நல்லா இருந்துச்சு அன்னைக்கு ஊழியம். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொன்னேன், இதே மாதிரி சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லா இடத்துக்கும் தைரியமாக வருவோமே. ஹல்லேலூயா. சில நேரம் ஏற்கனவே எவன்டா கிடைப்பான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு முன்னாடி சில அந்த நாட்கள்லையும் அப்படி தான் பேசுனாங்க, ஒருத்தனும் ஒன்றும் சொல்லலை. இப்போ எல்லாம் ஃபோனோடெல்லாம் நிற்கிறான், ஃபோனை கையில் பிடிச்சிக்கிட்டே எல்லாம் நிற்கிறான். அப்போ சொல்லிட்டு நம்ம போயிடலாம். இப்போ நம்ம சொன்னதை ஊர் முழுக்க போட்டு காமிச்சிடுறானே. ஹல்லேலூயா. ஆனால் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க பைபிளில், பிசாசின் மகனேன்னு. அப்படி எங்கேயும் போய் சொல்லிடாதுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியே வந்தது. வெளியே வந்த மாத்திரத்தில் அவன் கையிலாக கொடுக்கிறவர்களை தேடுகிறான். பவுலுக்கு ஒரு நினைவு உள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கும். ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், என்னது? சில காலம் சூரியனை காணாமல். என்ன பண்ண, கொஞ்ச நாள் நீ சூரியனை பார்க்க மாட்டே. என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் சூரியனை பார்ப்ப, அப்போவாது மனம் திரும்பிடுறா, அப்போவாது மனம் திரும்பிடுறியா, அப்போவாது மனம் திரும்பிடு, அப்போவாது மனம் திரும்பிடு. தமஸ்குவுக்கு வேகமாய் வந்து கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் சந்தித்து அவன் கண்களும் குருடாக்கப்பட்டது. அவன் நினச்சிருப்பான், என் ஆண்டவர் இப்படி தான் ஒரு நாள் தொட்டார், இப்படி தான் ஒரு நாள் தெரிந்து கொண்டார், இப்படி தான் ஒரு நாள் என்ன பிரித்தெடுத்தார். எங்கேயோ கடந்த சபையையே துன்புறுத்த போய் கொண்டிருந்த நான்
இப்பொழுது அதே சுவிசேஷத்தோடு உனக்கு முன்னாடி நிற்கிறேன். ஹல்லேலூயா. சில காலம் குருடனாக இருப்ப, அதுக்கப்புறம் திருந்த மீண்டும் ஒரு வாய்ப்பை உனக்கு ஆண்டவர் தருவார். திரும்ப உனக்கும் ஒரு வாய்ப்பை தருவார். உனக்கும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அப்பொழுது அதிபதி சம்பவிப்பதை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய உதவி செய்வார். போங்க, தைரியமாக போங்க. ஹல்லேலூயா. ஜோம் பண்ணாமல் போய் அடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் பொறுப்பல்ல. ஹல்லேலூயா. டிக்ளேர் பண்ணிடணும். நீங்கள் அடி வாங்கிட்டு நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணீங்க, நானும் வரைஞ்சி கட்டிக்கிட்டு போனேன், நல்லா வச்சு மிதிச்சு விட்டாங்க. ஆமாம், யாராவது 4 பேர்கிட்ட கையில் அடி வாங்கியிருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை, மருந்து போட்டுக்கலாம். ஹல்லேலூயா. இந்த பேய்கிட்ட திரும்ப அடி வாங்கிட்டு நீங்கள் வந்து சும்மா போனேன், 7 சேர்த்து இழுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து இங்கே கடந்து ஆடுனீங்கன்னா அதற்கு நான் பொறுப்பல்ல. ஹல்லேலூயா. நான் சொல்ல வேண்டியது சொல்லிடணும். ஹல்லேலூயா. அதற்கு நான் பொறுப்பல்ல. முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். அவர் செய்ய சொல்கிற காரியத்தை நேர்த்தியாக செய்யுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், தேவராஜ்யம் கட்டப்படும், நம்ம பகுதிகளை சுற்றி இருக்கிற சாத்தானின் ராஜ்யங்கள் அழிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசை ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னாலே, ஆமாம், சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னாலே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு பயபக்தியோடு அந்த வேலையை செய்ய போங்க. அதனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். இல்லை எனக்கும் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன், 5 கைப்பிரதி என்ன 50,000 கைப்பிரதி நாங்கள் கொடுக்குறவங்களாக்கும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் நிறைய விளைவுகள் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போய் யாரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க தெரியுமா? யாரை தொந்தரவு பண்ண போகிறீங்க தெரியுமா? எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கொண்டு போகிறீங்க தெரியுமா? ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு சத்ருவின் ராஜ்யத்தை தொந்தரவு பண்ணுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நரகத்தை எம்டி ஆக்க நினைக்கிறீங்க, பரலோகத்தை நிறைக்க நினைக்கிறீங்க. அவன் சும்மா இருப்பானா? இருக்க மாட்டான், இருக்கவே மாட்டான். ஜாக்கிரதையோடு கிரியை செய்யுங்கள், ஆவியின் பலத்தோடு கிரியை செய்யுங்கள், அபிஷேகத்தில் நிறைந்து கிரியை செய்யுங்கள், ஜாக்கிரதையோடு வேலை செய்யுங்கள். ஹல்லேலூயா. எங்கள் ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த நபருக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு போங்க, உங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக்கோங்கப்பா, உங்கள் அக்கினி மதிலுக்குள்ளே எங்களை மூடிக்கோங்கப்பா அப்படின்னு உங்கள் குடும்பத்தை அவரோட கையில் தூக்கி கொடுத்துட்டு அங்கே போங்க. ஹல்லேலூயா. அங்கே போங்க, ஆண்டவர் நிச்சயமாக கிரியை செய்வார். பாப்போ பட்டணத்திற்கு வந்து விட்டார்கள். சீப்புரு தீவை இன்னும் கடந்த பாடு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேபி நம்ம ஃபுல்லாக முடிக்கணும்னு போனோன்னா அது ரொம்ப பிரச்சனைக்குரியது. முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார்னா முடிச்சிருவோம். அப்படி முடிக்க முடியலன்னா, போன வருஷம் பரமண்டலங்களின் ஜெபம் ஓரளவு போச்சு, அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். அதே போல் இதையும் ஒரு நிறைவு எங்கேயாவது கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. எங்கே எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கட்டும். முடிக்கணுங்கிறது இல்லை. ஹல்லேலூயா. எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் போகட்டும். மீதி உள்ள மிஷினரி பயணங்களை நீங்கள் தியானித்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள ஒன்று கொளுத்தி போடுறோம், நீங்கள் தான் அதை பிடிச்சி எறியணும். ஹல்லேலூயா. எங்களுக்கு உண்மையாக எனக்கு யாராவது ஒரு கிளாஸ் இப்படி உட்கார வச்சு எனக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுருப்பேனே. எங்கள் பைபிள் காலேஜில் இப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. ஹல்லேலூயா. மிஷினரி பயணம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த புக்கையும் நான் பார்த்தேன்னா பார்க்கலையான்னு இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. நானும் தேடி பார்த்தேன், எனக்கு சரியாக கிடைக்கவும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு, சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறதுக்காக சிறுக சேர்த்து சிறுக அதெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி
அவங்களுக்கு மிஷினரி பயணத்தை மேப் கொடுத்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட பாடம் இது. ஹல்லேலூயா. ஆமாம், அதோட உங்களுக்கு தேவையான சில இன்க்ரீடியன்ஸை அவங்களுக்கு சில காரமெல்லாம் குறைச்சி போட்டிருப்போம், உங்களுக்கு கொஞ்சம் ஹை டோஸாக போட்டிருப்போம், ஸ்பைசஸ்லாம் சேர்த்து. ஆமாம், கொஞ்சம் சேர்த்து போட்டு டெலிவர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆமாம், மற்றபடி நான் எங்கேயும் போய் கற்றுக்கிட்டெல்லாம் வரல. இதே கையில் இருக்கிற வேதாகமத்தில் இதே வேதாகமத்தை வைத்து என் கையில் இருக்கிற ஒரு நோட்டை வச்சு நானாக இங்கேருந்து இங்கே போயிருப்பாங்க, இங்கேருந்து இங்கே போயிருப்பாங்கன்னு வச்சு, அதுக்கப்புறம் என் கையில் இருக்கிற சில புக்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி ஒவ்வொரு புக்கில் இருந்தும் ஒவ்வொரு பாயிண்டெல்லாம் எடுத்து இணைச்சி அதையும் பாயிண்ட் ஆக்க முடியாமல் திணறி எப்படி உங்கள் முன்னாடி கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படட்டும். எல்லோரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கொஞ்சம் நேரம் ஆவியில் நிறைந்து ஜெபித்து கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர் திருவுள்ளம் பற்றுகிறவராக இன்றைக்கு அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை, வேண்டுதல்களை அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக, அவர் வைத்திருக்கிற அந்த சித்தத்தை ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லும்படியாக, அவர் நம்மோடு கூட பேசும்படியாக செட் ரைட்டான ஒரு சர்ச்சுக்குள்ள ஹல்லேலூயா எல்லாத்தையும் சரிபடுத்தி ஹல்லேலூயா சரிபடுத்தி இருந்த அந்த சபைக்குள்ளாக, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அந்த சபைக்குள்ளாக, ஆண்டவரே உருவாக்கி வைத்திருந்த அந்த சபைக்குள்ளாக அவர் கிரியை செய்கிறவராக இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அவர் திருவுளம் பற்ற விரும்புகிறார். அவர் திருவுளம் பற்ற விரும்புகிறார். ஒவ்வொரு நாளையோடு இடைப்படுத்த வார்த்தைகளுக்காக தேவையான காரியங்கள் இருதயத்தில் பதிய ஆண்டவர் உதவி செய்யும்படியாக தேவையோடு குறைகளோடு வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை நன்மைகளை செய்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். வசனம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. வார்த்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாற்றங்கள் உண்டாகட்டும், மதுரூபம் உண்டாகட்டும், செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். காத்து நடத்தும் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உங்களுக்கான டிராக்ஸும் பைபிளும் வெளியே இருக்கு. உண்மையாக ஆண்டவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை வாஞ்சையை போட்டிருப்பாரே ஆனால் நீங்க எடுத்துட்டு நிமிஷம் கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுங்க. ஆண்டவர் மகிமைப்படுவாரா. ஹல்லேலூயா.